எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து மதுரை மாவட்டம் கிழக்கு தொகுதியிலேருந்து வர்றோம். என் பையன் ஆலன் ஜோன்ஸ். இவன் வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி அப்படின்ற ஒரு தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கான். இதுக்கு மெடிசினே கிடையாது வேர்ல்டில், இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது. இது என்ன ஆகுன்னா, நாள் ஆக ஆக உடம்புல இருக்க செல்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும், ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் குறையும். இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரே ஸ்கூலில் தான் படித்தது. அந்த ஸ்கூலில் வந்து மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, ஃப்ரீயாகவே படிக்க வச்சாங்க. எங்கள் சேர்மன் சார், கரஸ் மேம், பிரின்ஸிபல் சார், டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இவனால் A to Z எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஒரு அரை டம்ளர் தண்ணியை கூட தூக்க முடியாது கையில். பேனா பிடிச்சி எழுத மட்டும்தான் முடியும். நாங்கள் தான் புக்ஸு, சாப்பாடு, யூரின் எல்லாமே, எவ்ரிதிங் எல்லாமே கூட இருந்து நாங்கள் பண்ணுவோம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரேஷன் கடையில் வெயிட்டராக வேலை பார்க்குறாரு. அரிசி நிறுத்து போடுவார். அவ்வளோ கஷ்டத்தோடு தான் இருந்தோம். வீட்டுக்கு ஸ்கூலுக்கும் ஒரு 5 மினிட்ஸ் தான் தூரம். அவன் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் மட்டும்தான் இவ்வளோ நாள் போயிருக்கான். ஃபஸ்ட்டு டைம் இதான் இவ்வளோ தூரம் ஒரு 400-500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கான். அதுவும் விஜய் அண்ணா வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் வந்து எங்களை தேடி இவன் வந்து இவ்வளோ படித்து இவ்வளோ மார்க் எடுத்துக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சி வீட்டுக்கே வந்து ரொம்ப கௌரவிச்சாங்க. ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் வந்து எல்லாருமே அன்னை வந்து கீழே போய் தான் வந்து பொண்ணாடை பற்றி எல்லாமே பண்ணாங்க. நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸ்டேஜுக்கு வந்து நான் பண்ணணும் அப்படின்ட்டு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட்டு, சொல்ல வார்த்தையே இல்லை. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. வாழ்க்கையில் மேலே போகணும் என்ற எண்ணம் தம்பிக்கு ஆழமாக இருக்கிறது.